யார் யாரெல்லாம் வந்து அவங்களோட எக்ஸஸ் வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிட்டு ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அதே வெயிட்டை வந்து லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து திங்க் பண்றாங்களோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு அந்த வெயிட் எப்படி வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து 100% கரெக்டா வந்து தெரியுது அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கும் வந்து தெரியும். வெயிட் லாஸ் பண்றதுல நீங்க வந்து எதுவுமே தெரியாம ப்ராப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கான நாலேஜஸ் வந்து இல்லாம நீங்க வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்றதுல ஒரு டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கதான் செய்யும். அந்த மிஸ்டேக்ஸை வந்து எக்காரணத்தை கொண்டு பண்ணவே பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோல எதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டீங்க, எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துட்டீங்க, வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த வெயிட்ல வந்திருக்கீங்களோ அதே வெயிட்ல லைஃப் லாங் வரைக்கும் இருக்கலாம். 1 கிலோ கூட கெயின் வந்து ஆகாது. ஸோ என்ன இந்த 3 விஷயம் அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான விஷயம், நிறைய டைம் வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாம நீங்க வந்து நிறைய டைம் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இல்ல ரொம்ப வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட கோலை வந்து நீங்க ரீச் பண்ணலாம். வெயிட் லாஸா இருந்தாலும் சரி, வெயிட் கெயினா இருந்தாலும் சரி, நீங்க சீரியஸா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வரீங்க, இப்போதான் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வெயிட் வந்து லாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஜங்க் ஃபுட்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, எக்ஸசைஸ்லாம் வந்து ப்ராப்பரா வந்து பண்ணணும், தேவையில்லாதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது. கரெக்டா வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா மட்டும் தான் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது எல்லாமே உண்மைதான், இது ஒரு ஓரமா வந்து வச்சுப்போம். இது இல்லாம சில விஷயங்கள் வந்து நம்ம கம்பல்சரி வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வெயிட் வந்து லாஸ் பண்ணிட்டீங்க, ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பாடி, அதாவது உங்களோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது உடம்பு. நீங்க பழையபடி, அதாவது மேபி நீங்க ஒரு 30 கிலோ குறைச்சிருக்கலாம், இல்ல 40 கிலோ குறைச்சிருக்கலாம், இல்ல 20 கிலோ வந்து குறைச்சிருக்கலாம். அப்போ அந்த வெயிட்ல வந்து நீங்க இருக்கும்போது உங்களோட பாடியை வந்து எப்படி நீங்க ட்ரீட் பண்ணீங்களோ அதே மாதிரி வெயிட் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் நியூ வெயிட் வந்து நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க, அந்த வெயிட்ல இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் நீங்க அந்த பாடியை வந்து சேமா வந்து ட்ரீட்டே வந்து பண்ணவே கூடாது. எக்ஸஸ் வெயிட்ல இருக்கும்போது உங்களோட உடம்பை பத்தி நீங்க கண்டுக்காம கண்ணா பின்னான்னு வந்து சாப்பிட்டுருப்பீங்க, இல்ல எக்ஸசைஸே வந்து நீங்க பண்ணாம வந்து இருந்திருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வெயிட் வந்து குறைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து பண்ணவே கூடாது. புது வெயிட் வந்து நீங்க ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஆக்சுவலா உங்களோட புது உடம்பு. ஸோ அதை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து ட்ரீட் பண்ணணும். பழையபடியே வந்து உங்களோட பாடியை நீங்க ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா பழையபடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து போயிடுவீங்க. புதுசா நீங்க வந்து ட்ரீட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் புதுசா உங்களோட பாடி வந்து எப்படி இருக்கோ அதே பாடி உங்க கூடயே வந்து வரும். ஸோ இந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு மறக்காம கரெக்டா வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். செகண்ட், வெயிட் லாஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஐடியல் வெயிட்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா அப்ப இருக்கிற உங்களோட மைண்ட் செட் வந்து கண்டிப்பா நீங்க எக்ஸஸ் வெயிட்ல இருக்கும்போது இருந்த மைண்ட் செட் மாதிரி வந்து இருக்கவே இருக்காது. இந்த மைண்ட் செட் வந்து கொஞ்சம் புதுசா தான் வந்து இருக்கும். மேபி எக்ஸஸ் வெயிட்ல வந்து இருக்கும்போது சிலர் வந்து சாப்பிட்றதுக்காகவே சில விஷயம்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மைண்ட் செட் வந்து அந்த பாடி உங்களுக்கு வந்து இருக்கும்போது, அதாவது எக்ஸஸ் வெயிட்ல நீங்க இருக்கும்போது வந்து இருந்துச்சு, நீங்க அகைன் புது வெயிட் வந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். சேம் அதே மாதிரியே சாப்பிட்றதுக்காகவே எதனா ஒரு விஷயங்கள் வந்து நீங்க பண்றது அந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணாம சின்ன சின்ன விஷயம், ஃபுட் ஹேபிட்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ற விஷயமா இருந்தாலுமே சரி, அது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் வந்து பண்ணிட்டு கரெக்டான மைண்ட் செட், அதாவது ஹெல்த்தியா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெல்த்தி பாடிக்கு தகுந்த மாதிரியான மைண்ட் செட்டை வந்து நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பிஃபோரா இருக்கிற மாதிரியான மைண்ட் செட்லேயே நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா கிராஜுவலா வந்து அப்போ எந்த மாதிரி வந்து அப்பியரன்ஸ்ல வந்து இருந்தீங்களோ அப்போ என்ன மாதிரியான மைண்ட் செட் வந்து இருந்ததோ அது எல்லாமே வந்து டோட்டலா மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து எக்காரணத்தை கொண்டு பண்ணாம நியூ மைண்ட் செட்டை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்டு, உங்களோட எக்ஸஸ் வெயிட்டை நீங்க லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஹேபிட்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். அதாவது ஃபுட் வந்து நீங்க சாப்பிடும்போது பார்த்து வந்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாம மேபி ஃபுட்லயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க லேர்ன் பண்ணி யூனிக்கா வந்து நீங்க சாப்பிடுவீங்க. எக்ஸசைஸ் வந்து பிஃபோர் உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே வந்து இருக்கவே இருக்காது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கன்சிஸ்டண்டா வந்து பண்ணிட்டே இருப்பீங்க.
நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா ஒரு ஹேபிட்டை நீங்கள் வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயங்கள் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஹேபிட்டை எக்காரணத்தை கொண்டும் பிரேக் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டும் சரி, பிரேக் பண்ணுறதும் சரி பண்ணவே கூடாது. இந்த ஹேபிட்டில் நீங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கீங்க. ஸோ இதே ஹேபிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஹேபிட்லேருந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெளியே வந்துட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பழையபடி நீங்கள் வந்து எந்த வெயிட்டில் வந்து இருந்தீங்களோ, எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வந்து இருந்தீங்களோ, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து எப்படி இருந்ததோ அதே இடத்துக்கு வந்தோன்னா போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். எந்த விஷயம் நம்ம பண்ணாலுமே சரி, அது குட்டாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும் கன்சிஸ்டண்டாக நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை ஹேபிட்டாக வந்து நம்ம கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நல்ல விஷயத்த உங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் பர்டிகுலராக உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகாமல் இருக்கிற ஹேபிட்ஸை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ என்ன வெயிட்டில் வந்து இருக்கீங்களோ அதே வெயிட்டில் வந்து இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நான் சொன்னதை வச்சு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணால் என்ன ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மறக்காம வந்து என்ன பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.